மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனை ராசிநாதனாக கொண்ட ராசி தான் இந்த கடகராசி. ரொம்ப விசுவாசமானவங்க. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல அனுதாபப்படக்கூடியவங்க இந்த கடகராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. இவங்க ஒரு சிறந்த நினைவாற்றல் உடையவங்க அப்படின்னு கூட இந்த கடகராசி என்பவர்களை சொல்லலாம். மற்றவங்கள பேசியே கவர்ந்து இழுக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த கடகராசி என்பவர்களை சொல்லலாம். ரொம்ப ஒரு சிறப்பான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சந்திரன். சந்திரன் யார்? மனோகாரகன். ஒவ்வொருவருடைய மனநிலையை புரிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க. ஆனால் இந்த எவ்வளவுதான் திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு இல்லையா? அந்த மனசில் ஒரு சபலம், ஒரு மனதுக்குள்ளே ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை இது இருந்துக்கிட்டே இருக்கும். இது வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னத்தையே பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். நண்டு எப்படி தனக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா தனக்குள்ளேயே அந்த ஐம்புலன்களையும் இழுத்துக்குதோ அது மாதிரி தான் இந்த கடகராசி என்பவர்கள். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது, ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை வெளிநபர்கிட்ட அதுக்கே இந்த கடகராசி என்பவர்கள் பகிர்ந்துக்க மாட்டாங்க. வெளியில் யாருக்கிட்டையும் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. நம்மளே அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் உள்ளவங்க தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்கள். ரொம்ப விசுவாசமானவங்களாக இவங்க இருப்பாங்க. யாருக்காவது ஒரு உதவி யாராவது எப்பயாவது செஞ்சுருந்தா கூட எந்த சூழ்நிலையிலும் இவங்க ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில் கூட அவங்களுக்கு போய் அந்த உதவியை அந்த உதவியை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க. ரொம்ப நேர்மையான குணம் படைத்தவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப எளிதில் வருத்தப்படுவாங்க. ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா எதிரி கூட ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே அதை வருந்தக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க. இது கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கும். சூழ்நிலைக்கேற்ப தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டு அதற்கேற்ப செயல்படுவாங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. டக்குன்னு மனம் இறங்கிடுவாங்க இந்த கடகராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கடகராசியில் குரு பகவான் உச்சமாகிறார். தனக்காரகனே இங்கே உச்சமாகும்போது நல்ல ஒரு தன லாபம் பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். இங்கே செவ்வாய் நீச்சமாகிறார். செவ்வாய் அப்படிங்கிற ஒரு போர்க்காரகனை இங்கே நீச்சமாகிறதுனால நல்ல ஒரு சாந்தமான குணம் படைத்தவங்களாக இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க. முகமே பார்த்திங்கன்னா அப்படியே புன்சிரிப்போடு தான் இருக்கும். ரொம்ப ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை இவங்களுடைய ஃபேஸை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய ஃபேஸே இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். குரு உச்சத்தில் அமரும் போது, அதுவும் இப்போ குரு பகவான் கடகராசியில் உச்சமாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அது தொழில் ரீதியாவா, வியாபார ரீதியாவா, குடும்ப ரீதியாவா, நிதி ரீதியாவா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கடகராசி எப்பவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தைரியமான ராசின்னு தான் சொல்லலாம். ஏன்னா குரு உச்சமாகறாரு இல்லையா? அதனால் நல்ல ஒரு அறிவாளிகளாக இருப்பாங்க. செல்வ செழிப்பை பெறுவாங்க. அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதீத ஈடுபாடு உடையவங்களாக தான் இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு பண்பு இருக்கும். என்னன்னா எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற அந்த நல்ல பண்புக்கு சொந்தக்காரங்க தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்கள். ஆனால் இவங்களுக்கு அந்த நல்ல பண்பு இருக்கும். இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த நல்ல பண்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால தான் இவங்க நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசக்கூடியவங்களாம் இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க. நான் நேர்மையாக தானே இருக்கேன், நான் கரெக்டாக தானே செயல்படுறேன், நீ ஏன் எனக்கு ஆப்போசிட்டாக செயல்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் நீச்சமாகிறதுனால இவங்களுடைய பலவீனமே அதுதான். ஏன்னா முக்கியமான இடத்துல அந்த தைரியமாக அந்த கேட்கக்கூடிய அந்த இது இருக்காது இந்த கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் நேர்மையாக இருக்கேன், நீ
நேர்மையாக தானே இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துலயே அவங்க வந்து தட்டி கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு சரி போ இதை நம்ம பார்த்துக்கலாம், இவன் இப்படி தான் இருக்கான், சரி போ அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இவங்களுடைய சகோதரரால் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிரச்சனை இவங்களுக்கு அடிக்கடி வரும். ஆனால் இவங்க கடகராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சகோதரனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, உடன்பிறப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கடகராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சகோதரரால் ஏதாவது ஒரு இடைஞ்சல் பிரச்சனை இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கடகராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் எங்களை இருக்குது. குறிப்பாக வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் எங்களை இருக்குது. அது சாதகமான மாற்றமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 2 3 4 பாதம், ஆயில்யம் 1 2 3 4 பாதம்லாம் இந்த கடகராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் குரு பகவான் தனக்காரகன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், ஐனசைன போகஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே நிறைய பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய குறையை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. என்னென்ன நிறைய இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் அதிகமாக யோசிப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. கடன் தொடர்பான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். குறிப்பாக ரொம்ப நாளாக கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடனை கட்டுறதுக்கான நல்ல நல்ல வழியெல்லாம் கண்ணில் தென்படும். ஓரளவுக்கு கடன் கட்டுறதுக்கான முயற்சியிலையும் நீங்கள் இறங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பல வகையான யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்ற இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த உச்சம் பெற்ற இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். மனதில் ஒரு விதமான குழப்பம், ஒரு தெளிவில்லாத நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். ஒரு தெளிவாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. மற்றவங்ககிட்ட பழகும் போதும் கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து பழகுவீங்க. தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த கடகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கடகராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கியெல்லாம் ஓரளவுக்கு வசூலாகும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். வெளியில் வியாபாரம் தொடர்பாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, எதிரிகளுடைய தொல்லை, அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கடகராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மூலிமா சக ஊழியர்களால் ஒரு சில நன்மைகளும் கிடைக்கும், ஒரு சில தீமைகளும் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கரெக்டாக செயல்பட்டீங்க அப்படின்னா, திறன்பட செயல்பட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஒரு சிலருக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த போட்டியாளர்களால் மறைமுகமாக ஒரு சில இன்னல்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுவும் குரு பகவான் சாதகமான இடத்துல இருக்கிறார். திருமணம் போன்ற வரன் தேடுற கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தேடுங்க. நல்ல ஒரு வரன் அமையும். பொதுவாகவே தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது வீட்டில் கட்டாயம் சுப நிகழ்வுகள் நடக்கும். உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தேன், ஆனால் நல்ல வரனே அமையல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனக்கசப்பு இருந்தது இல்லையா, அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க அவங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு வாய்க்கு ருசியான உணவு சமைச்சு சாப்பிடுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குறிப்பாக குழந்தைகளோடு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடகராசி பெண்களுக்கு கடந்த சில ஒரு ஆண்டுகளாகவே கடன் பிரச்சனை கொஞ்சம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண வரத்து ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு குழப்பம் இருந்தது இல்லையா, ரொம்ப நாளாக ஏன் நம்மளுடைய உறவுகள் நம்மளை எப்போ பார்த்தாலும் ஒரு இது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த குழப்பத்துக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு பாராட்டு அல்லது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதுக்கு இனிய நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொண்டர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பண சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு லாபகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, நீண்ட நாளாக ஒரு சில ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த ஆர்டர்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் ஒப்பந்தத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாகும். அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய திறமையும் உங்களுடைய செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் சொந்தங்களால் ஒரு சில உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மேலிடத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு ஆதரவோ அல்லது முக்கியமான விஐபியோட அன்பு ஆதரவோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே இப்போ எதிரிகளுடைய தொல்லை, எதிரிகளால் ஒரு பிரச்சனை இதெல்லாம் அனுபவிச்சிருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன். புதிய நண்பர்கள் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு சில பிரச்சனைகளை தலையிடுறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி செலவுகளை திட்டமிட்டு செலவு செய்யுங்க. திங்கட்கிழமையில் சோமவார விரதம் இருந்து கடைபிடிக்கிறது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். அந்த சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க. எல்லா காரியமும் உங்களுக்கு நன்மையாக அமையும். நம்பிக்கையோடு இந்த மட்டும் செய்யுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தது